அன்பானவர்களே, இந்த புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். குறிப்பாக இந்த லெந்து நாட்களிலே நாம் 14வது நாளாக நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 14வது நாள் நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு என்னவென்றால், விசுவாசத்தின் வழித்தடங்களிலே ஏதோனிலிருந்து வெறுமையான கல்லறை வரையிலே. இதுக்கான இந்த நாளுக்கான தலைப்பு, இதோ நான் இருக்கிறேன், சரணடைப்பின் அடிச்சுவடுகள், த ஃபுட் ஸ்டெப் ஆஃப் சரண்டரிங் அப்படின்றது இதோடைய தலைப்பாக இருக்கிறது. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 3:10. அப்பொழுது கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். ரைட். இப்போ ஒரு டிரான்சிஷன் பீரியட்ல நம்ம இதை பார்க்குறோம். ஒரு ஒரு அந்த பண்பாடோ இல்லை அவங்களுடைய அந்த கலாச்சாரமும் மாறுகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்குறோம். இதுவரையிலே இஸ்ராயல் மக்கள் நாடோடிகளாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு என்கின்ற தலைமைத்துவத்துக்கு கீழாக இருந்தார்கள். அதுக்கு பிறகு யாக்கோபின் காலகட்டத்தின் போது என்ன பண்ணப்படுகிறார்கள்? எகிப்தின் அடிமைத்தனத்துக்குள்ளாக போறாங்க. அங்க பார்வோனுடைய அரசனுடைய கீழில் அடிமைகளாக வாழுகிறார்கள். சிட்டிசனாக அல்ல, அடிமைகளாக. ரைட். இது இவர்களுடைய வரலாறு. இதுக்கு அடுத்தது அவர்களை மோசே அழைத்து வருகிறார். அடுத்தது யோசுவா அவர்களை வாக்கு பண்ணின தேசத்திலே அழைத்து செல்கிறதாக நாம் பார்க்கின்றோம். இப்ப வாக்கு பண்ணின தேசத்துல இவர்கள் வாழ தொடங்கும் பொழுது இவர்களுக்கு கடவுள் அரசரை கொடுக்காமல் யாரை கொடுத்து வருகிறார்? நியாயாதிபதிகளை கொடுக்கிறார். இப்ப இந்த டிரான்சிஷன் பீரியட் நடைபெறுகிறது. என்னன்னா, இதுவரையிலே நியாயாதிபதிகள் என்ன சொல்லப்படுகிற ஜட்ஜஸ் இருந்தாங்க. இப்ப கடவுள் நியாயாதிபதிகளை விட்டுட்டு யாருடைய கரத்துல அந்த அரசாட்சியை கொடுக்கிறார் என்றால், இறைவாக்கினர் கரத்திலே, தீர்க்கதரிசிகளுடைய கரத்திலே அவர் அந்த மாற்றத்தை கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். குறிப்பா அந்த 3ஆம் அதிகாரம் 1 வசனம் இப்படியாக தொடங்குது, வாசிங்க. கர்த்தருக்கு முன்பாக பணிவிடை செய்து கொண்டிருந்தார். ரைட். அதே போல இங்க ஒரு வசனம் வாசித்தோம். கர்த்தர் யாரிடத்துல அது வரையில பேசவே இல்லை அப்படின்னு ஒரு வசனம் வருது பாருங்களேன். கர்த்தருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தான். அதுதான் முக்கியமான வசனம். அந்நாட்களில் வாசிங்க. அந்நாட்களிலே கர்த்தருடைய வசனம் அபூர்வமா இருந்தது. இதுல திருவிழத்தில் எப்படி போட்டிருக்காங்கன்னா, ஆண்டவரின் வார்த்தை அரிதாக இருந்தது, காட்சியும் அவ்வளவாக இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரைட். இஸ்ரவேல் மக்களே கடவுள் அவங்க இடத்துல என்ன பண்ணல? திருக்காட்சி வழியாகவோ இல்ல அவர் நேரடியாக பேசுகிறது என்ன பண்ணிட்டாரு? குறைத்து கொண்டுட்டாரு. அவங்க கிட்ட என்ன பண்றது இல்லை? இப்போ கர்த்தர் பேசுறதே இல்லை. காரணம் என்னவென்றால், இவர்கள் கடவுளை மறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடவுளை மறந்துட்டு தவறான மற்ற காரியங்களில் தங்களை ஈடுபடுத்த ஆரம்பிக்கிற ஒரு சூழ்நிலையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த சாமுவேலுடைய வாழ்க்கை ரொம்ப ஆழமான ஒரு பதிலால் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு வசனத்தை, அந்த 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்கிறார், பேசுங்கள், ஏனென்றால் உங்கள் வேலை கேட்கிறேன். நம்ம இதுல என்ன போட்டிருக்குன்னா, கர்த்தாவே சொல்லும். வாசிங்க. அதுல 10ஆம் வசனத்துல எப்படி வந்து நின்று, சாமுவேலே சாமுவேலே என்று முன்போல அழைத்தார். அதற்கு சாமுவேல், பேசும், அடியேன் கேட்கிறேன். என்னது? அடியேன் கேட்கிறேன். இங்கதான் இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமான வார்த்தை. சாமுவேல் என்ன சொல்றாரு? நீர் பேசும், நான் கேட்கிறேன். ஏன்னா இதுவரையில இவங்க யாருமே கர்த்தர் பேசுவதை கேட்கிறதுக்கு என்னவா இல்லை? தயாராக இல்லை. முதல்ல ஒருவர் வராரு, முன் வருகிறார் கடவுள் இடத்துல. ஆண்டவரே, கர்த்தாவே, நீர் பேசும், அடியேன் கேட்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப அந்த சிறு வயதிலே கடவுளிடத்துல அவர் என்ன பண்றாரு? தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்வது மட்டுமல்லாமல் கடவுள் பேசுவதை கேட்க தான் தயாராக இருப்பது அவர் அறிவிக்கிறார். பொதுவா சொல்லுவாங்க, நம்ம பேசுவதை விட என்னது? கேட்பது ரொம்ப சிறந்தது அப்படின்ட்டு. அப்போ சாமுவேல் கர்த்தர் பேசுவதை கேட்க தயாராக இருக்கிறார். இன்னைக்கு கூட கடவுளுடைய அழைப்புக்கும் கடவுள் பேசுகிறதை நாம் கேட்க என்னவா இருக்கணும்? தயாராக இருக்க இந்த காலை வேளையிலே கர்த்தர் நம்மை அழைக்கிறார். இந்த 3:10 பார்க்கும்போது அவர் சாமுவேலை ஒரு உரிமையோடு கூப்பிடுறார். சாமுவேலே சாமுவேலே அப்படின் போது அப்ப அவர் நான் கேட்க தயாராக இருக்கிறேன், நீர் என்னோடு பேசுங்க அப்படின்னு சொல்லுகிறார். ரைட். இன்னைக்கு முதல் குறிப்பாக
இதுல நம்ம பார்க்கிறது என்ன? கேட்பதற்கான அடிச்சுவடுகள். பல நேரங்கள்ல நாம் வேகமா போறோம், வாழ்றோம், வேகமா சில காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறோம். இதுல நாம் கேட்கிறதுக்கு ரொம்ப தயாராக இல்லை. நம்ம போகும்போது வாழ்ற வாழ்க்கையில நிறைய பேசுவதற்கு தயாராக இருக்கிறோம். மற்றவங்க பேசுவதோ மற்றவங்க சொல்வதோ உட்கார்ந்து கேட்பதுக்கு நமக்கு என்ன இல்லை? நேரம் இல்லை. ஆனா உண்மையான கீழ்ப்படிதல் என்பது கர்த்தருடைய குரலை கேட்பது தான் அப்படின்னு நம்ம சாமுவேல் வழியாக கற்றுக்கொள்கின்றோம். அதனால இந்த காலைவெளியிலே கர்த்தர் நமக்கு இந்த லெந்து நாட்களில் உணர்த்துவதுன்னா, பேசுவது கம்மியாகவும் கேட்பதற்கு அதிகமாக நம்முடைய காதுகளை நாம் திறக்க வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பா கர்த்தருடைய வார்த்தை கேட்பதற்கு நாம் தயாராக இருக்க வேண்டியதாக இருக்கிறது. இந்த சாமுவேலுடைய வரலாறு நம்ம எல்லாருக்கும் நல்லா அறிந்த ஒரு காரியம்தான். இவர் சாதாரணமாக பிறந்த குழந்தை அல்ல. தன்னுடைய தாயின் அதீத ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் அவருடைய கண்ணீராலும் பிறந்த ஒரு தலைவராக, ஒரு தீர்க்கதரிசியாக இருக்கிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்துல நாம் பார்த்தோம் என்றால், அப்போ அங்க ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தருடைய அந்த இடத்துல, கர்த்தருடைய கோயில்ல யாரு பிரீஸ்டா இருக்கிறார் என்றால், யாரு இதுவா இருக்கிறார், அந்த கோயிலுடைய பொறுப்பாளராக இருக்கிறார் என்றால் ஏலி. ரைட்டா? ஆரோனின் வழி மரபில் வரக்கூடிய ஏலி. இந்த முதல் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. எப்ராயிம் மலைநாட்டை சார்ந்த எல்கானா ஒருவர் இருந்தார். எப்ராயிமை சார்ந்த சூப்பின் மகனான தேகுவின் மைந்தனாக எரோகமின் மகனாக இருக்கிறான். அடுத்தது அண்ணா. ரைட். இப்போ அண்ணாவுக்கு என்ன இல்லை? குழந்தை இல்லை. ஆனா வழக்கத்தோறும் என்ன பண்ணுவாங்க? அண்ணா எல்கானா ஆண்டுதோறும் சீலோவில் இருக்கிற கடவுளுக்கு என்ன பண்ணுவாங்க? பலி செலுத்தும்படி வருவார். ரைட்டா? அப்போ இந்த அண்ணா என்ன பண்றாங்க? கடவுளிடத்துல போய் தன் இருதயத்தை திறந்து அழுகிறதாக நாம் 9ஆம் வசனத்துல வாசிக்கிறோம். 9ஆம் வசனத்தை வாசிங்க. அண்ணா இந்த இடத்துல மனம் கசந்து அழுகிறதாக நாம் பார்க்கிறோம். அவங்களுடைய அழுகுரல் பார்க்கும்போது எப்படியாக இருக்கிறது என்றால் 11ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். வேண்டிக் கொண்டது, படைகளின் ஆண்டவரே, நீ என் துயரத்தை கண்ணோக்கி என்னை மறவாமல் நினைவு கூர்ந்து எனக்கு ஒரு ஆண் குழந்தை தருவீரானால் அவனை அவன் வாழ்நாள் முழுவதும் ஆண்டவராக உமக்கு ஒப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாங்க? இந்த அம்மா தன்னுடைய கடவுளிடத்திலே இப்படியாக தன்னுடைய வேண்டுதலை வைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். இதை பார்க்கிற ஏலி அந்த அம்மா ஏதோ குடித்து வெறித்து அந்த அம்மா அழுதுட்டு இருக்கிற மாதிரி பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ஏலியோட பேசும்போது ஏலி இடத்தில் அந்த அம்மா மறுமொழியாக சொல்றாங்க. 15ஆம் வசனத்தை வாசிங்க. மறுமொழியாக, இல்லை என் தலைவரே, நான் உள்ளம் நொந்து ஒரு பெண் திராட்சை ரசத்தையோ வேறு எந்த மதவையோ நான் அருந்தவில்லை. மாறாக ஆண்டவர் திருமுன் என் உள்ளத்தை கொட்டி கொண்டிருக்கிறேன். ரைட். அடியாருக்கு ஒரு 16ஆம் வசனத்தை வாசிங்க. ரைட். நான் மதுவோ இல்லை இந்த குடியினாலேயோ நான் பேசல. என்னுடைய உள்ளத்தின் குமுறல்களை நான் கர்த்தரிடத்திலே பேசினேன் என்று அண்ணா சொல்கிறதாக நாம் இங்கே பார்க்கின்றோம். இதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா ஏலி ஒரு நம்பிக்கையின் செய்தியை கொடுத்து அனுப்புகிறதாக பார்க்கிறோம். 17ஆம் வசனத்துல, பிறகு ஏலி, மன்ன நிறைவோடு செல், இஸ்ரவேலின் கடவுள் நீ அவரிடம் விண்ணப்பித்து உன் வேண்டுதலை கேட்டருள்வார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நம்பிக்கையின் செய்தியை சொல்கிறதாகவும், இதே போல அந்த அம்மாவை நம்பிக்கையோடு கடந்து போகிறதாக நாம் பார்க்கிறோம். அதுக்கு அடுத்தது சாமுவேல் பிறக்கிறார். சாமுவேல் பிறக்கும்போது அண்ணால் அழகான ஒரு பாடலை பாடுகிறார்கள். நீங்க பாத்தீங்கன்னா இந்த 2ஆம் அதிகாரத்துல அந்த பாடல் வருகிறதாக நாம் பார்க்கலாம். முதல் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரை அண்ணாவுடைய பாடல் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பொதுவாகவே நம்ம அந்த இயேசு ஆண்டவரையும் அந்த நபரையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்ப்போம். ஆனா இந்த இடத்துல அண்ணாவையும் மரியாதையும் தான் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா இதே பாடலை தான் யார் பாடுவாங்க? மரியாள் பாடுவாங்க. அண்ணாளுடைய பாடலை யார் அப்படியே எடுத்து பாடுவா?
மரியாள் பாடுவாங்க. இங்க பாருங்க 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனத்துல இருக்கிற அதே பாடலை தான் லூக்கால 2ஆம் அதிகாரத்துல நினைக்கிறேன். லூக்கா 1ஆம் அதிகாரத்துல 47ஆம் வசனத்தை வாசிங்களேன். என் ஆவி என் தேவனாகிய இரட்சகரில் களி கூறுகிறது, அவர் தம் அடிமையின் தாழ்மையை நோக்கி பார்த்தார். இப்ப இதே 2ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. அருநாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுது, என் கொம்பு கடவுளுக்குள் உயர்ந்திருக்கிறது. ரைட், 4ஆம் வசனத்தை வாசிங்க. அதே போல 8ஆம் வசனத்தை வாசிங்க. ரைட், இந்த அன்னாளுடைய பாடல் அப்படியே இந்த 46ல இருந்து 55 வரை வரைக்கிற மரியாவுடைய பாடலை ரெப்ளிகேட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அப்போ இந்த ஒற்றுமை என்னன்னா, இது 2 பேருக்குமே இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒற்றுமை. இவங்க 2 பேருமே கடவுளுக்கு நேராக தம் மக்களை நடத்த போறாங்க. யார் 2 பேரும்? இங்க சாமுவேலும் இங்க இயேசுவும். ரைட்டா? பழைய ஏற்பாட்டுல 1 சாமுவேலை பார்க்கும்போது சாமுவேல் இஸ்ரவேல் மக்கள் கடவுளை மறந்து போயிட்டாங்க. இப்ப கடவுளிடத்தில் திரும்பி வர வேண்டிய வேலையை சாமுவேல் தீர்க்கதரிசி வழியாக கடவுள் செய்ய போகிறார். அதே போல புதிய ஏற்பாடு காலத்துல வரும்போது இஸ்ரவேல் மக்கள் அதாவது இஸ்ரேலர்கள் எல்லாருமே யாரை மறந்துட்டாங்க? கடவுளை மறந்துட்டாங்க. இப்போ ரோம அடிமைத்தனத்தில் இருக்கும்போது இயேசு ஆண்டவர் அவர்களை கடவுளுடைய பக்கத்திலே கடவுளுடைய பக்கமாய் திருப்புவதற்கான ஒரு முயற்சியை செய்ய போகிறார். அப்ப இந்த 2 பாடல்களும் நம்ம இங்க கம்பேர் பண்ணி பார்க்க முடிகிறது. ரைட், இப்ப மறுபடியும் நம்ம சாமுவேலுக்குள்ள வரும்போது சாமுவேல் கடவுள் சொல்வதை கேட்பதற்கு தன்னுடைய விசுவாசத்தை அவர் கொடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். ஏன்னா அந்த நாட்களிலே ஏலியோட குடும்பமும் அவருடைய பிள்ளைகளும் கடவுளுக்கு விரோதமான காரியங்களை கோவிலில் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. கடவுள் அதை என்ன பண்றாரு? வெறுக்கிறார். அந்த பிள்ளைகளுக்கு என்ன பண்றது கிடையாது, அவங்க இடத்துல அவர் பேசுவது கிடையாது. அவ்வளவு பெரிய ஒரு வயதான ஒரு ஊழியக்காரர் அந்த இடத்துல இருக்கிறார். ஆனால் கடவுள் அந்த ஊழியக்காரனை தள்ளிவிட்டு சிறு பிள்ளையாக குழந்தையாக இருக்கிற சாமுவேல் இடத்துல கடவுள் என்ன பண்ண விரும்புகிறாரு? பேச விரும்புகிறார். காரணம் என்னவென்றால், நம்ம இடத்துல யார் பேசுறதை கேட்க விரும்புகிறார்களோ அவரிடத்துல தான் நம்ம என்ன பண்ணுவோம்? பேசுவோம். அது போலதான் கடவுளுடைய பேச்சை கேட்பதற்கு ஏலி என்னவா இல்ல? தயாராக இல்லை. ஏலியுடைய பிள்ளைகளும் தயாராக இல்லை. கடவுளுடைய சொல்லை கேட்பதற்கு ஒருத்தர் தான் தயாரா இருக்கிற அந்த இடத்துல. அவர்தான் யாரு? சாமுவேல். அப்ப அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி கடவுளுடைய வார்த்தை கேட்பதற்கான அவர் அந்த அடிச்சுவடை எடுக்கிறதாக நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து 2ஆம் குறிப்பாக அவர் கடவுளிடத்தில் தம்மை முழுமையாக அர்ப்பணம் செய்கிறதாக நான் பார்க்கின்றோம். அந்த 10ஆம் வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அப்போது கர்த்தர் நின்று சாமுவேலே சாமுவேல் என்று கூப்பிட்டார். சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்றார். ரைட், இதுல புதிய திருவிவிலியத்துல பார்க்கும்போது என்ன இருக்கு? இதோ நான் இருக்கிறேன் என்கிறார். அப்படின்னா அர்த்தம்னா he surrender himself. கடவுள் இடத்துல, ஆண்டவரே உமக்காக உம்முடைய வேலையை செய்வதற்காக இந்த சிறு பிள்ளையாக சாமுவேல் நான் என்ன பண்றேன்? இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரிடத்தில் தம்மை முழுமையாக சரணடைவதே நம்ம இங்க பார்க்கிறோம். அப்ப 2வது குறிப்பு இன்னைக்கு நான் சொல்ல வந்ததுன்னா, இந்த சரணடைதலின் அடிச்சுவடுகளை நாம் பார்க்கிறோம். அந்த சரண்டரிங் டு காட்ஸ் பிளான் ரொம்ப முக்கியமானதா இருக்கிறது. பல நேரங்களில் என் திட்டங்களை கடவுள் செய்ய வேண்டும் என்று நாம் யோசிக்கிறோம். ஆனா நம் திட்டங்கள் அல்ல, கடவுளுடைய திட்டங்கள் என் வாழ்க்கையில் நிறைவேறணும். சாமுவேல் அதான் சொல்றார், ஆண்டவரே என் திட்டம் அல்ல உம் திட்டம், நீர் என்ன செய்ய நினைக்கிறீர்களோ அதை நான் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி, இதோ நான் இருக்கிறேன் கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்கிறார். அப்ப நீ சொல்வதை கேட்க என்னை நான் முழுமையாக சரணடைகிறேன் என்று சொல்லி ஒரு சரண்டரிங் ஸ்டேஜில் சாமுவேல் இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். 3வது குறிப்பிட்ட நாளிலே அவருடைய நோக்கத்துக்கான அடிச்சுவடுகளை நாம் பார்க்கின்றோம். சாமுவேல் கடவுள் சொல்றதை கேட்டார், சரணடைந்தார். 3வது
கடவுளுக்கு அவர் கீழ்ப்படுகிறதாக இருக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அவர் இதெல்லாம் செஞ்சதுனால கர்த்தர் சாமுவேலை, இந்த சின்ன குழந்தையை இஸ்ரவேலின் மிக பெரிய தீர்க்கதரிசியாக கடவுள் உயர்த்துகிறதாக பார்க்கிறோம். அவரை போல ஒரு தீர்க்கதரிசி முன்பும் இல்லை பின்பும் இல்லை. அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய தீர்க்கதரிசியாக சாமுவேலை கர்த்தர் உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாம அவர் தீர்க்கதரிசி மட்டுமில்ல, ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஆற்றலை கடவுள் யாருக்கு கொடுத்தாரு? சாமுவேல். ஒரு ராஜா இல்ல, 2 ராஜா. சவுலும் தாவீதையும் யார் தான் அபிஷேகம் பண்றாரு? சாமுவேல் தான் அபிஷேகம் பண்றாரு. ஒரு காலகட்டத்துல கோயில் குட்டியாக, நம்ம ஊர்ல சொல்றோம்ல செக்ஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி கோயில்ல வேலை செய்யறதுக்காக இந்த சின்ன பிள்ளைய அவங்க அம்மா எங்க கூட்டிட்டு வந்து விடுறாங்க? கோயில்ல ஆலயத்துல கொண்டு வந்து விட்டுறாங்க. அந்த குழந்தையோட வேலை என்னன்னா, அங்க கோயில்ல அங்க ஊழியக்காரரு அந்த ஏடி தாத்தா என்னெல்லாம் வேலை சொல்றாரோ எல்லா வேலையும் செய்யறது, அவங்க கொடுக்குற சாப்பாடை சாப்பிட்டுட்டு அங்க இருக்கிற இடத்துல என்ன பண்றது? 10 தூங்குறது. இதுதான் அந்த குழந்தைக்கு கொடுக்கப்பட்ட வேலை. ஆனா கர்த்தர் அந்த குழந்தைய அந்த வேலைக்கு கூப்பிடல. கர்த்தர் இஸ்ரவேலின் மிக பெரிய தீர்க்கதரிசியாகவும், அடுத்ததாக ராஜாக்களை அபிஷேகம் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாலிட்டியாக, ஒரு ஆளுமையாக கர்த்தர் சாமுவேலை உயர்த்துகிறதாக நாம் பார்க்கின்றோம். இதை நம்ம எங்க பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். பால் குடிக்கிற ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதை கர்த்தருக்கு சர்வாங்க தகன பலியாக செலுத்தி இஸ்ரவேலுக்காக கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொண்டான். இந்த இடத்துல ஒரு கேள்வி, யார் பலியை செலுத்த முடியும்? ஆசாரியன் தான். அப்ப நியாயமா யார் பலியிட்டு இருக்கணும்? ஏலி தான் பலியிட்டு. ஆனா இங்க யார் பலியிடுகிறா? சாமுவேல் எந்த ஆரோனின் வழிமரபுல வரல. ஏன்னா அவருடைய வம்ச வரலாறுல நம்ம சொல்லும் போது சொல்றாங்க, முதல் அதிகாரத்துல முதல் வசனத்துல பாருங்க, எப்ராஹிம் மலை நாட்டை சேர்ந்தவும் ராபாத சோப்புமில் என்கின்ற எல்கானான் ஒருத்தர் இருக்கிறார். இவர் எந்த இடத்துலயுமே இந்த ஆரோனுடைய வழிமரபுறவரை இவர் ஒரு ஆசாரியன் நமக்கு என்ன பண்ணல, குறிப்பே கொடுக்கல. சாமுவேல் ஆசாரியரா? கிடையாது. அவர் யாரு? லேவி யாரு? லேவியோட வேலை என்ன? ஆசாரியனுக்கு உதவி செய்யறதுதான். ரைட்டா? அப்ப உதவி செய்கிறவன் நீங்க என்ன செலுத்துறாப்ல? பலி செலுத்துவது யாருடைய வேலை? ஆசாரியன். அப்ப கடவுள் சாமுவேலை ஆரோனுடைய வழிமரபா அவர் அழைக்கல, கர்த்தருடைய தீர்மானத்தின்படி அழைத்திருக்கிறார். இன்னொரு இடத்துல நான் வாசிக்க கேளுங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி. ரைட்டா? இதெல்லாம் கடவுளுடைய வார்த்தை. கடவுள் எப்படி சாமுவேலை பயன்படுத்துறார்? இந்த இடத்துல கடவுள் சாமுவேலை எப்படி பயன்படுத்துகிறாரா? தீர்க்கதரிசியாக. he is a prophet அப்படின்றாரு. வாசிங்க மறுபடியும் அந்த வசனத்தை. சாமுவேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசி தான் என்று தான் முதல் பேசபா மட்டுமல்ல சகல இஸ்ரவேலுக்குள்ளும் இல்லை. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துலதான் கடவுள் கிட்ட என்ன பண்றாரு? சொல்றார், கர்த்தாவே சொல்லும்படின்னு இதோ நான் இருக்கிறேன்னு சொல்லி என்ன பண்றாரு? தன்னை அர்ப்பணம் செய்கிறார். ஆனால் 10 வசனத்துக்குள்ள பாருங்களேன், அவருடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை நாம் பார்க்கிறோம். தான் முதல் பேசபா வரை இவர் தீர்க்கதரிசி என்கின்ற அப்படியே பிரபலமாக்கப்படுகிறார் அந்த சிறு வயதிலே. ரைட்டா? அப்ப அவர் ஒரு தீர்க்கதரிசி. 2வது அவர் ஒரு ஆசாரியன். ரைட்டா? அவர் பாரம்பரியமா ஆசாரியனா இல்லைன்றது 2வது பட்சம். ஆனால் கர்த்தர் அவரை ஆசாரிய வேலையை என்ன பண்ண சொல்லியிருக்காரு? செய்ய சொல்லியிருக்கிறார். இஸ்ரவேலுக்காக அவர் மன்றாடுவதற்காக ஒரு பலியை செலுத்தி இஸ்ரவேலுக்காக யார் மன்றாடுகிறாரு? இவரு சாமுவேல் மன்றாடுகிறதாக நாம் பார்க்கிறோம். இப்ப 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 7:15. சாமுவேல் உயிரோடு இருந்த நாளெல்லாம் இஸ்ரவேலே நியாயம். இப்ப 3வது பொறுப்பு சாமுவேலுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறது நியாயாதிபதி. நான் சொன்னேன்ல, இது டிரான்சிஷன் பீரியட். அதுவரையிலே நியாயாதிபதிகள் தான் இருந்தாங்க 1 சாமுவேலுக்கு முன்னாடி பக்கம் பாத்தீங்கன்னா. ஆனா இப்ப கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசியை ஏற்படுத்தி அந்த தீர்க்கதரிசிக்கு 3 பொறுப்பு கொடுக்கிறார். 1 ஆசாரிய பொறுப்பு கொடுக்கிறார்.
அடுத்தது தீர்க்கதரிசின்ற பொறுப்பை கொடுக்கிறார். அதுக்கு அடுத்ததாக நியாயாதிபதி. இஸ் a judge, இஸ் a prophet, இஸ் a priest, இஸ் a judge. யாரு? சாமுவேல். இதுவரையில இப்படி ஒரு மனிதரை நம்ம பார்க்கல. ஒரே ஆளு 3 பரிமாணத்துல வெளிப்பட்டதாக. அவர் தீர்க்க தரிசனம் ஒரு பக்கம் சொல்றாரு, ஒரு பக்கம் மக்களை நியாயம் விசாரிக்கிறாரு, மறுபக்கம் கடவுளுக்கு ஊழியம் செய்கிறார், கடவுளுக்கு பலியை செலுத்துகிறவராக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். ரைட். அடுத்தது சாமுவேலுடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், அவர் சொன்ன ஒரு வசனம். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 1 சாமுவேல் 15:22. ரைட். பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். யார் சொல்றாரு? சாமுவேல். யார்கிட்ட சொல்றாரு? சவுல் இடத்துல சொல்றாரு. கரெக்டா? ஏன் சவுல் இடத்துல சொல்றாரு என்றால், கடவுள் ஏன் சவுலை தள்ளிட்டு வேறொருவரை கொண்டு வரணும் அப்படின்னா ஒரு டாஸ்க சவுலுக்கு கொடுக்கிறார். என்னன்னா, அமலேக்கியருக்கு எதிராக என்ன பண்ணோம்? சண்டை போடணும். 15ஆம் அதிகாரத்துல நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. அமலேக்கியருக்கு எதிராக என்ன பண்ணோம்? இஸ்ரவேலர்கள் போய் சண்டை போடணும். அப்ப கடவுள் சொல்வார், அங்க இருக்கிறது எல்லாத்தையும் என்ன பண்ணு, சுட்டெரிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லுவார். ஆனா இவரு சவுல் என்ன பண்ணுவாரு? அப்படி பண்ணாம அங்க இருக்கிற கொழுத்த ஆடு மாடுகளை ஓட்டுன்னு வந்துருவாரு. அப்ப சாமுவேல் கேட்பாரு, ஒரு ஆடு மாடுடைய சத்தத்தை நான் கேட்கிறேனே, என்னப்பா அப்படின்னுவாரு. அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும், வாசிங்களேன். 14ஆம் வசனம் பாருங்க. அதற்கு சாமுவேல், அப்படியானால் என் காதுகளில் விழுகிற ஆடுகளுடைய சத்தமும் எனக்கு கேட்கிற மாடுகளுடைய சத்தம் என்ன அப்படின்னு கேட்கிறார். யார் கேட்கிறா? சாமுவேல். சவுல் கிட்ட ஆண்டவர் சொல்லி அனுப்புறது என்னன்னா, நீ அந்த நாட்டுல இருக்கிற எல்லாத்தையும் சுட்டெரிச்சிட்டு வான்றாரு. ஆனா இவர் வந்துட்டு நாங்க எல்லாத்தையும் சுட்டெரிச்சிட்டோம்னு சொல்றாரு. ஆனா சாமுவேல் கேட்கிறாரு, சரி நீ எல்லாத்தையும் சுட்டெரிச்சிட்டேன்ற, அப்போ நான் கேட்கிற இந்த சத்தம் என்ன சத்தம் அப்படின்றதுக்கு சவுல் 15ஆம் வசனத்துல மறுமொழி கொடுக்கிறார் பாருங்களேன். அதற்கு சவுல், ஆடு மாடுகளிலே நலமானவைகளை, இங்கதான் சவுல் தப்பு பண்றாரு. என்ன சொல்றாரு? இங்கே நாங்க அழைத்து வந்த ஆடு மாடுகளை யாருக்கு பலியிட போறாங்களாம்? தப்பு. உங்கள் தேவனாகிய அவர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர்னு சொல்ல, என்ன சொல்றாரு? உம்முடைய தேவனாகிய கர்த்தர். இந்த இடத்துலதான் சவுல் விழுந்து போகிறதாக நான் பார்க்கிறோம். கடவுள் யாரை அழைத்தாரு? சவுலை அழைத்தார். ஆனால் சவுல் என்ன சொல்லிட்டாரு? அவர் என்னுடைய கடவுள் அல்ல, உம்முடைய கடவுள். ஏன்னா சவுல் இப்ப யாரு? ராஜா. நானே ராஜா, நானே தான் கடவுள். அப்போ எனக்கு எந்த கடவுளும் தேவையில்லை. இப்ப இந்த ஆடு மாடுகளை நாங்க எங்களுக்காக ஓட்டு வரல, ராஜாவுக்காக ஓட்டிட்டு வரல, அது உம்முடைய கடவுளுக்காக ஓட்டிட்டு வந்தோம் போது சாமுவேலுக்கு கோபம் வருகிறது. அப்பதான் இந்த பதில சொல்றாரு, அதாவது பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் உத்தமம். அந்த வசனத்தை இப்ப வாசிங்க. அதற்கு சாமுவேல், கீழ்ப்படுவதை பார்க்கிலும் சர்வாக தகன பலிகளும் கர்த்தருக்கு பிரியமா இருக்குமோ, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடக்கல் ரத்தத்தை பார்க்கிலும் செவி கொடுக்குதலே உத்தமம். ரொம்ப அழகா சாமுவேல் அங்க சவுலுக்கு எடுத்துரைக்கிறதா பாக்குறோம். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சாமுவேல் கிட்ட கத்த சொல்லுவா, நீ சவுல் என்ன பண்ணு, விட்டுடு. கடைசி வரைக்கும் அவர் மேல அவருக்கு ஒரு பாசம் இருந்துகிட்டே இருக்கும். சவுல் மேல அவர் விட்டுறக்கூடாது. எவ்வளவு நாளைக்கு நீ அவனை பிடிச்சிட்டு போற? நீ என்ன பண்ணு, அவனை விட்டுட்டு வேற ஒருத்தர் என்ன பண்ணு, ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. இது ஒரு நிகழ்வு. இதுக்கு முன்னாடி இன்னொரு நிகழ்வு நடைபெறும். இஸ்ரேல் மக்கள் கடவுளுக்கு எதிராக திரும்புவாங்க. அவங்க கேட்பாங்க, எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு. சாமுவேலுக்கு ரொம்ப கோபமாயிடும். என்னடா இவனுங்க இவ்வளவு அழகா கூட்டு வந்த கடவுளை விட்டுட்டு யாரை கேட்கிறானுங்க? அதுவும் இவனுங்க என்ன சொல்லுவானுங்க, எங்க சுற்றிலும் இருக்கிற நாடுகள்ல எல்லாருக்கும் என்ன இருக்கிறாங்க, ராஜா இருக்கிறாங்க, ஆனா எங்களுக்கு யாரும் இல்ல ராஜா. ஏன் உங்களுக்கு ராஜா இல்ல? கடவுள் இருக்கிறார். நியாயாதிபதிகள் அதாவது ரெண்டாவது, கடவுள் தான் அவங்களுக்கு யாரு, ராஜா. அப்போ அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு கடவுள் ராஜாவா இருக்க தேவையில்ல, எங்களுக்கு யார் தான் ராஜா வேணுன்றாரு, எங்களுக்குன்னு ஒரு ராஜா வேணுன்றாரு.
அப்ப சாமுவேலுக்கு கோபமா இருப்பாரு. அப்ப கடவுள் சொல்லுவாரு, ஏன் நீ வருத்தமா இருக்கிற அப்படின்னு கேட்பாரு. இல்ல அவங்க வேணான்ட்டாங்க என்ன அப்படின்னாங்க. அப்ப கடவுள் சொல்றாரு, டேய் அவங்க உன்னை வேணான்னு சொல்ல, யார வேணான்றாங்க, என்ன வேணான்னு சொல்லிட்டாங்க, நான் அவங்கள அரசாட்சி செய்யக்கூடாது அப்படின்னாங்க. அப்பதான் அவர் சொல்லுவாரு, ராஜா வந்தானா அவங்க குடும்பத்துல இருக்கிற முதல்ல எடுத்துப்பானுங்க, முதல் கனியை எடுத்துப்பாங்க, முதல் பிள்ளையை எடுத்துப்பாங்க, அப்பதான் அவனுங்க உணர்வான்னு சொல்லிட்டு தான் யாரை ஏற்படுத்துறாரு, சவுலை ஏற்படுத்துகிறார். ஆனா சவுல் அதே மாதிரிதான் பண்றாரு. அப்புறம் சவுலை தள்ளிவிட்டு சாமுவேல் இரண்டாவது யாரை அபிஷேகம் பண்ணுகிறாரு, சாமுவேலை அபிஷேகம் பண்ணுகிறதாக, தாவீதை அபிஷேகம் பண்ணுகிறதாக நாம் பார்க்கின்றோம். அடுத்தது 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிங்க. 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்வனாய் இருப்பேன். அப்போ சாமுவேல் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிற ஒருவராக, அவருடைய மன்றாடுகிற ஒருவராக இருக்கிறார். சொல்ற, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணலன்னா என்ன ஆயிடும், அது மறுபடியும் வாசிங்க. அவர் சொல்றது, நான் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேன் என்றால் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்ய, நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணலன்னா எனக்கு அது என்னவா மாறிடும், பாவமா ஆயிடும். அப்போ இந்த இடத்துல நம் சாமுவேலை ஏற்கனவே நம்ம பார்த்திருக்கோம், ஒரு தீர்க்கதரிசி, ஒரு ஆசாரியன், அடுத்தது ஒரு நியாயாதிபதி. இப்ப கடவுள் சாமுவேலை மற்றவர்களுக்காக ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப வீரனாகவும் கடவுள் மாற்றி வைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். அடுத்தது சாமுவேலை குறித்து நாம் பார்க்கும்போது இந்த 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்களேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும்பொழுது உன் கர்ப்ப பிறப்பாகிய சந்ததியை எழும்ப பண்ணி ராஜ்யத்தை நிலைப்படுத்துவேன். இது யாருகிட்ட சொல்றாரு, நல்லா பாருங்க, யார் பாருங்க, 7ஆம் அதிகாரத்துக்கு முன்னாடி வாசிச்சு பாருங்க. நாத்தான்வேல் தான் யார்கிட்ட சொல்றாரு, தாவீது கிட்ட சொல்றாரு. என்ன சொல்றாரு, உம்முடைய சந்ததியில நான் என்ன பண்ணுவேன், ஏற்படுத்துவேன். அப்படியே தொடர்ந்து வாசித்துவாங்க. நான் அவர்களுக்கு பிதாவா இருப்பேன், எனக்கு குமாரனா இருப்பான். என் கிருபையை விலக்கினது போல உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் உனக்கு முன்பாக என்றென்றைக்கும் நிலைப்பட்டிருக்கும். இது வந்து தாவீதுக்கு நாத்தான் கொடுக்கின்ற ஒரு செய்தியாக இருக்கிறது. இந்த செய்தியை ஏன் தாவீதிற்கு கொடுக்கப்படுகிறது என்றால், தாவீதை சாமுவேல் அபிஷேகம் பண்ண பிறகு அவருடைய அரசாட்சி நிலைச்சு நிற்கின்றதுதான் நாத்தான் உறுதிப்படுத்துறார். எப்படி ஒரு நிலைத்திருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயேசு வழியாக நிலைத்திருக்கும். நித்திய அரசாட்சியை இந்த இடத்துல சொல்றாங்க. நீங்க மத்தேயு 1ஆம் அதிகாரம் அந்த 1ஆம் வசனத்துல இருந்து வாசிக்கிற அந்த காரியம் இங்க முன்பாக சொல்லப்படுகிறது. ஆண்டவர் இயேசு உம்முடைய இதுல தலைமுறையில் பிறக்க போகிறார், அவர் நித்திய அரசாட்சியை செய்ய போகிறார் என்பதை இங்க தாவீதிடத்தில் ஒரு ஃபோர் ஷேடோவாக சொல்லப்படுகிறதாக நாம் பார்க்கிறோம். ரைட், இதெல்லாம் சாமுவேல் வந்து அவருடைய ஊழியத்திலே கர்த்தர் அவர் எடுத்து பயன்படுத்துகிறதுலே நாம் பார்க்கின்ற காரியமாக இருக்கிறது. இப்போ சாமுவேலை குறித்தான ஒரு முடிவுக்குள்ளாக வரலாம். சாமுவேல் பத்தி பேசணும்னா ஒரு நாள்ல முடியாது, நிறைய காரியங்கள் இருக்குது. நான் எவ்வளவோ இதை சுருக்கணும்னு நினைக்கிறேன். இப்பயும் சில காரியங்கள் நம்ம விட்டுட்டு ஸ்கிப் பண்ணி போற மாதிரி தான் இருக்கு. ரைட், ஆனாலும் நாம் கற்றுக்கொள்ளுகின்ற 3 காரியம் சாமுவேலுடைய வாழ்க்கையிலிருந்து. முதல் காரியம், சாமுவேல் கர்த்தருக்கு அவர் சொல்லுவதை கேட்பதற்கு தயாராக இருக்கிறார், அந்த கேட்பதற்கான அடிச்சுவடுகள். 2வது காரியம், சாமுவேல் முழுமையாக கடவுளிடத்தில் தன்னை சரணடைகிறதாக நாம் பார்க்கிறோம். 3வது காரியம், கடவுளுடைய நோக்கத்தை என்ன பண்ணியிருக்காரு, அறிஞ்சிருக்கிறார். கடவுள் தன்னை நிறைய பொறுப்புக்காக அழைத்திருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னது போல தீர்க்கதரிசியாக, அவர்களுக்கு நியாயாதிபதியாக, அவர்களுக்கு ஆசாரியனாக,
அவர்களுக்காக ஜெபிக்கிறவராக, அவர்களுக்காக அரசனை ஏற்படுத்துகிறவனாக, அந்த அரசன் தப்பு பண்ணும்போது அந்த அரசனை திருத்துகிறவனாகவும் அந்த அரசனையே மாற்றுகிற பொறுப்பையும் கர்த்தர் சாமுவேலுக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய பொறுப்புக்கு காரணம் அந்த ஒரே ஒரு வசனம். என்ன வசனம்? 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சொல்லும் அடியேன் கேட்கிறேன். கர்த்தர் சொல்வதை சாமுவேல் கேட்க தயாரானதுனால கர்த்தர் சாமுவேலுக்கு இவ்வளோ பெரிய பொறுப்புகளை கொடுக்கிறார். இன்னும் நம்ம வாசித்தா இதை விட நிறைய காரியங்களை யார் செய்திருக்கிறாரு? சாமுவேல் செய்திருக்கிறார். இன்னைக்கு ஒரு சுருக்கமாய் நாம் பார்க்கும்போது, கடவுளுடைய சத்தத்தை நம்ம கேட்கும் போது, கடவுளுக்கு உண்மையாய் நம்ம செவி கொடுக்கும் போது, கர்த்தருக்கு உண்மையாய் கீழ்ப்படியும் போது, கர்த்தர் நம்மை அதிகமாய் உயர்த்துகிறதாக நாம் பார்க்கிறோம். அன்னாள் சொன்னது போல அவர் குப்பையிலிருந்து யாரை உயர்த்துகிறார்? அந்த வசனத்தை வாசி பாருங்களேன். ரொம்ப அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவர்களை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். அடுத்தது வாசிங்க. பூமியின் அஸ்திபாரங்கள் கர்த்தருடையவைகள், அவரே அதன் மேல் பூச்சக்கரத்தை வைத்தார். பாதங்களை காப்பார். ரைட். இதெல்லாம் சாமுவேலை குறித்தும் அவருடைய ஊழியத்தின் பாதைகளை குறித்தும் அன்னாள் ஒரு தீர்க்க தரிசனமாக இந்த பாடலை பாடுகிறதாக நாம் எடுத்துக்கொள்ளலாம். ரைட். ஏன்னா சாமுவேலுடைய பிறப்பும் அவருடைய வாழ்வும் ரொம்ப எளிமையானது. அவர் ரொம்ப பெரிய ஆட் கிடையாது. ஏலியுடைய பிள்ளை கிடையாது. ரைட்டா? ஏலிக்கு உதவி செய்ய வந்த ஒரு லேவியன், ஒரு வேலைக்காரன், ஒரு கோயில் குட்டி, ஒரு செக்ஸ்டன். ஆனால் கர்த்தர் அந்த எளிமையான ஒரு மனுஷன் அந்த சொன்ன ஒரே வார்த்தை, இதோ நான் இருக்கிறேன், கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று தன்னை முழுமையாக கடவுளிடத்தில் சாமுவேல் ஒப்பு கொடுத்ததுனால கர்த்தர் இஸ்ரவேலிலே மிக பெரிய தீர்க்கதரிசியாக கடவுள் ஏற்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். இவர் தான் கடைசி அதாவது நியாயாதிபதியா இருக்கிற தீர்க்கதரிசி. இதுக்கப்புறம் என்ன ஆயிடுது? மறுபடியும் ஒரு டிரான்சிஷன் போயிடுறாங்க. முதல்ல நியாயாதிபதிகள், அப்புறம் சாமுவேல், அதுக்கப்புறம் ராஜா. ரைட்டா? அப்ப இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல ஒரு மிகப்பெரிய ஒரு பைட்டலான ஒரு ரோலை யார் பிளே பண்ணியிருக்கிறாரு? சாமுவேல் பிளே பண்ணியிருக்கிறார். இஸ்ரவேலுடைய வாழ்க்கையில கடவுளை மறந்துட்டாங்க, கடவுளை நினைவு கூறுகிறார், கடவுளுடைய மக்களுக்கு அரசாட்சியை ஏற்படுத்தி கொடுக்கிறார். அப்ப அந்த சாமுவேலுடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியமானதா இருக்கு. சாமுவேல் இல்லைன்னா இந்த ராஜ்யமே எப்பயோ நான் இருக்கும், உடைஞ்சு போயிருக்கும். அந்த ராஜ்யத்தை மீண்டும் கட்டுகிற ஒருவராக சாமுவேலை நாம் பார்க்கிறதாக இருக்கிறோம். சாமுவேலுடைய உரையாடல்கள், கடவுளுக்கும் அவருக்குமான உரையாடல்கள் ரொம்ப நிறைய நல்லா இருக்கும். தாவீதை அழைக்கும் போது கூட கர்த்தர் சாமுவேல் இடத்துல சொல்லுவாரு, அவர் ஆள் பலத்தை பார்த்து சொல்லுவாரு. அப்ப அவர் சொல்லுவார், நீயும் முகத்தை பார்க்கிறாய், நானும் இருதயத்தை பார்க்கிறேன். மனுஷனும் முகத்தை பார்க்கிறான், நானும் என்ன பார்க்கிறேன்? இருதயத்தை பார்க்கிறேன்னு சொல்லிட்டு அப்பதான் தாவீதை சாமுவேல் இது ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறதையும் நாம் பார்க்கிறோம். ரைட். நிறைய காரியங்கள் இருக்கிறது. நான் இந்த இடத்துல நினைவு செய்கிறேன்.